ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணன் பார்த்தீங்கன்னா இறந்துட்டான். நேற்று தான் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. முன்னே தான் ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு அடக்கம் பண்ணிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டோம். அன்றைக்கி சாயங்காலம் முந்தின சாயங்காலம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்தோம். அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. அவனை ஆக்சிஜனால சரியாக தூக்க வரல. அது ஆக்சிஜன் தான் கொஞ்ச நாளைக்கு உயிர் வாழணும்னு சொன்னான் டாக்டரு. நேற்று என்ன பண்ணோம், சரி நேற்று காலையில் தான் ஆக்சிஜன்லாம் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் வீட்டுக்கு எத்தனை வரும், அப்போ தான் உயிரே போச்சு வந்து. இப்போ நான் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாவோட ரூம் தான் இது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அண்ணனோட ரூமு. இவன் தான் இங்கே தான் தூங்குவான். இதுதான் அவனோட ரூம். இது இங்கே தான் தூங்குவான். இவனோட பெட்டில் தான் உட்காந்துருக்குறேன். ஆனால் இருக்கும்போது ஒன்றும் தெரில. ஆனால் உண்மையில சொன்னால் இவனை போல் யாரும் வர மாட்டாங்க. அவன் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துட்டான். அவன் நான் என்ன அவசரத்துக்கு காசு கேட்டாலும் என்ன கேட்டாலும் அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு மட்டும் அவன் இப்போ கூட என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நான் என்ன அவ்வளோ பிடிக்கும். இவனோட ரூம் பார்த்தால ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா அவன் இருந்த மாதிரியே ஒரு இதாகுது. அவன் பக்கத்துல தான் ரொம்ப கஷ்டமாகுது. என்ன பேசணும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் அவன் கொஞ்ச நாளைக்கு ஆச்சு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எத்தனை வாரத்துக்குள்ளே அவன் உயிரே போச்சு. சிலிண்டர்லாம் எத்தனை மட்டும் போய் பேசி வாங்கின மட்டும் அந்த ஆக்சிஜன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் எங்கள் வீட்டு வாசல் வரது அவன் உயிர் போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கடைசியாக அவன் விட்டு போனது பார்த்தீங்கன்னா இவனோட காசு. இது ஃபைனலாக காசு இதான் வந்து. அது 800 ரூபா. லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு எல்லாம் வேஸ்ட் பண்ணால், எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் செலவு பண்ணால், ₹1 நம்ம காசு சேர்த்து வைக்கல. எல்லாருக்கும் வேஸ்ட் பண்ண காசு எல்லோரும் செலவு பண்ண. கடைசியாக அவனோட 800 ரூபா அதுதான் கடைசியாக இருந்த காசு. அவன் உயிர் போகிற டைமில் கூட பார்த்தீங்கன்னா அந்த காசு எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துக்கிறான். ஆனால் எங்கள் அம்மாகிட்ட நான் வாங்கிட்டேன். ஏன்னா அவனோட ஞாபகம் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை வருஷம் ஆனாலும் என் கையிலே இருக்கும். என்ன பண்ணதில்லை. அவனுக்காக எல்லாரும் பார்த்தீங்கன்னா துவா பண்ணுங்க. என்ன அவனுக்கு நல்லபடியாக சொர்க்க வாசல் கிடைக்கணும்னு கொஞ்சம் துவா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவனுக்காக மன்னிப்பு, அவனோட மன்னிப்புலாம் கடவுள் மன்னிக்கணும். ஏன்னா அவன் என் கூட மட்டும் தான் ஃபிட்டாக இருப்பான். அவன் யாரு கூட எவ்வளோ பேச மாட்டான். என் கூட தான் என்ன இருந்தாலும் என் கூட தான் பேசுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் தூங்குவான். இங்கே தான் தூங்குவான். எல்லாரும் என் அண்ணனுக்காக துவா பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் என் அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணிங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் இப்போ உயிரோடு இல்லை. எல்லாருக்கும் இது தெரிய வேணும். அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எல்லோரும் அண்ணனுக்காக துவா பண்ணுங்கள்.